சொன்னமா இல்லையா? அந்த துவாவையும் ஓதலாம். அதைத்தான் ஓதணும்னு கட்டாயம் கிடையாது. எதை ஓதலாம்? இதை வேண்டுமானாலும் ஒதுக்கிடலாம். ஆனா இவ்வளவு வரைக்கும் நம்ம ஓதுறாங்க பாருங்க, அது சரியில்லை. எவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்களோ அவ்வளவு ஓதணும். எதுவும் கற்று தர்றாங்க, இந்த ஒரு வரி கட்டுறாங்க, அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக என்று ஓதுவார்கள். இது நசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? வஜ்ஜஹ்து வஜ்ஹி, என்னுடைய முகத்தை, வஜ்ஹனா முகம், என்னுடைய முகத்தை நோக்குகிறேன், முன்னோக்குகிறேன், லில்லதி ஃபதர ஸமாவாத்தி, வானங்களை படைத்திருக்கிறானே அவனை நோக்குகிறேன், அவனை நோக்கி என் முகத்தை திருப்புகிறேன். வல் அர்ல, பூமியையும் படைத்திருக்கிறானே அவனை நோக்கி திருப்புகிறேன். ஹனீஃபன், அசத்திய பாதையிலிருந்து விடுபட்டவனாக, ஹனீஃபன் அதுக்கு சொல்றது தப்பான பாதையிலிருந்து விடுபட்டவன், திருந்தியவன் அர்த்தம். அசத்திய வழிகளிலிருந்து விடுபட்டவனாகவும், முஸ்லிமன் கட்டுப்பட்டவனாகவும் நான் என் முகத்தை படைத்த நாயனின் பக்கம் திருப்புகிறேன். ஒமா அன மினல் முஷ்ரிக்கீன், அவனுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளில் நானும் ஒருவன் இல்லை. நான் என்ன செய்ய மாட்டேன்? இணை வைக்க மாட்டேன். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, ஓ நுசுக்கி, என்னுடைய ஏனைய வணக்கங்கள், ஓ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, ஓ மமாத்தி, என்னுடைய மரணம், எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. என்னுடைய தொழுகையாகட்டும், என்னுடைய ஏனைய வணக்கங்களாகட்டும், நான் வாழ்வதாகட்டும், நான் மரணிப்பதாகட்டும், எல்லாம் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன், இணையானவன் யாரும் இல்லை. ஒபிதாலிக்க உமிர்து, இப்படித்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அன மினல் முஸ்லிமீன், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் ஒருவனாவேன் என்று ஓதிட்டு, அல்லாஹும்ம இறைவா அன்தல் மலிக்கு, நீதான் பேரரசன், மாமன்னன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை, சுப்ஹானக, நீ தூய்மையானவன், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன், ஒபி ஹம்திக்க, உன்னை போற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம்ங்க. இதையும் என்ன செய்து கொள்ளலாம்? ஓதிக்கலாம். அதாவது அல்லாஹும்ம பாயித் பைனி ஏற்கனவே சொன்னமே, அதையும் ஓதிக்கலாம். வஜ்ஜகத்து மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தவங்களா இருந்தால் அதை ஓதிக்கிறங்க. ஆனா எதை சேர்த்துக்கிறங்க? நீங்க மனப்பாடம் பண்ணது பத்தாது, இந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு வரியாவது சேர்த்துக்கொண்டு இதையும் ஓதலாம். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் ஓதிருக்கிறாங்க. இன்னும் பெருசா ஒண்ணு இருக்குது, அதை வேண்டாம் ஒரு தடவை சொல்லி விட்டுறேன். என்ன என்னன்னு கேட்டா, வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்ல ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லா அன்த அன்த ரப்பி வ அன அப்துக லலம்து நஃப்ஸி வ அத்தரஃப்து பிதம்பி ஃபக்ஃபிர் லி ذنوبي ஜமீஆ இன்னஹு லா யக்ஃபிரு ذنوب இல்லா அன்த வஹ்தினி லிஅஹ்ஸனில் அக்லாகி லா யஹ்தி லிஅஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த லப்பைக வ சஅதைக வல் கைரு குல்லுஹு ஃபீ யதைக வஷ்ஷர்ரு லைஸ இலைக அன பிக வ இலைக தபாரக்த வ தஆலைத அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் ஓதியிருக்கிறார்கள். இது பெரிய துவா, ரொம்ப அர்த்தமுள்ள துவா. இப்படி பெரிய துவாவை நீங்க என்ன செய்யலாம்? நிறுத்தி நிதானமா கேசட்ல இருக்கிறதுனால கேட்டு எழுதி கொண்டு இதையும் ஓதிக்கலாம். ஆக இந்த வஜ்ஜஹத்து ஓதலாம், அல்லது இதை ஓதிக்கொள்ளலாம் போர்ட்ல இருக்கிறத, அல்லது என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா என்று ஓதிக்கலாம். தக்பீர் கட்டின உடனே சுப்ஹானக அல்லாஹும்மன்னு ஒன்று ஓதுறாங்க பாருங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக்கன்னு சொல்லி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒண்ணுமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுனதாக ஒரு அறிவிப்பு இருக்குது. நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதிருக்காங்கன்னு தெரியுதோ அதை ஓதுவதுதான் நல்லது. சுப்ஹானக அல்லாஹும்ம ஓதுறவங்களா இருந்தால் அதை இந்த அல்லாஹும்ம பாயித் பைனி முதல் எழுதி போட்ட துவாவையோ, அல்லது இப்போ போர்டில் இருக்கக்கூடிய இந்த துவாவையோ என்ன செய்து கொள்ளலாம்? நீங்கள் மனனம் செய்து கொண்டு அதை ஓதிக்கணுங்க. ஓதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? இப்ப சொன்னது
நசை, முஸ்லிம், அகமது பெரிய வஜ்ஹத் சொன்னோம்ல, அது நசையிலையும் முஸ்லிம்லையும் அகமதுலையும் இடம்பெற்றிருக்கு. இனி இந்த வஜ்ஹத் ஓதின பிறகு அல்லது அல்லாஹும்ம பாயித் ஓதுறமா இல்லையா, அதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, தெரிஞ்சுக்கிறங்க. அரபில இதை சனான்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுக்கு வழக்கத்துல. அப்படிலாம் அரபியில உள்ள பேர் அப்படி இல்லை. என்ன அதுக்கு பேருன்னா துஆவுல் இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ்னு பேர். என்ன பேர் இருக்கு? இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ்னு இதுக்கு பேருங்க. ஆரம்ப துஆன்னு அதுக்கு அர்த்தம். இதான் ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தைங்க. இதுக்கு பேர் என்ன? வஜ்ஹத்துக்கு பேர் என்ன? இஸ்திஃப்தாஹ். இஸ்திஃப்தாஹ் ஓதுறதுன்னு அர்த்தம். அல்லது அல்லாஹும்ம பாயித்னு ஓதுறீங்களே, அதுக்கு பேர் என்ன? இஸ்திஃப்தாஹ். பொதுவான பேர் என்ன? துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதி நம்ம நிக்கிறோம். இனி என்ன செய்யணும்? கிராத், என்ன சூரா ஓதுறது, பெரிய சூரா ஓதுறதா, சின்ன சூரா ஓதுறதா, எப்படி அப்படிங்கிற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுத பிறகு, எப்படிங்க ப்ரோக்ராம் கண்டினியூ தானே? அசர் தொழுத பிறகு மீண்டும் அப்படியே தொடருது இன்ஷா அல்லாஹ். தொடரும். டீக்கெல்லாம் அங்கே கொடுப்பீங்களா? டீ சாப்பிடுறதுக்காக யாரும் போக வேண்டாம். அசர் தொழுத உடனே இங்கே டீ சப்ல இருக்கு. தொழுத உடனே வந்துட்டா தான் நம்ம இன்றைக்காவது இன்னும் இதை முடிக்கலாம், சலாம் கொடுக்குற வரைக்கும் போகலாம். இல்லாட்டி இங்கே நம்மளும் சஜிதாவில் தான் கிடக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி தொழ அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து தக்பீர் கட்டி இஸ்திஃப்தாஹுடைய துஆவை ஓதிய பிறகு நாம் முதலாக அஊது பில்லாஹி என்ற அந்த தொடரை ஓத வேண்டும். அஊது பில்லாஹ் ஓத வேண்டும் என்றால் வழக்கமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவோம். அப்படி இல்லாமல் தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த அஊது பில்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தவாறு ஓத வேண்டும். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம இல ஸலாத்தி இஸ்தஃப்தஹ சும்ம யகூலு அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். தொழுகையை தொடங்கின உடனே வஜ்ஹத் ஓதிவிட்டு அல்லது அல்லாஹும்ம பாயித் ஓதி முடித்துவிட்டு அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம், இங்க போர்ட்ல கூட எழுதிருக்கோம் ஃபர்ஸ்ட் வரியில, அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி. இதுதாங்க தொழுகையில ஓத வேண்டியது. இதுல சில கிதாபுகள், சில ஹதீஸ் நூல்கள்ல இந்த ஸமீஇல் அலீம்ங்கிறது இல்லாம இருக்குது. அதுதான் நம்ம பிராக்கெட்ல போட்டுருக்கோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்று ஓதிக்கலாம். அல்லது அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி இது வரைக்கும் ஓதிக்கலாம். அப்ப ரெண்டு விதமாக அஊது பில்லாஹி ஓதலாம் என்பதற்கு ஹதீஸுகள்ல ஆதாரம் இருக்கிறது. வெறும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மாத்திரம் ஓதுறதுக்கு இல்ல, ஹதீஸ் இல்ல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி என்ற சொல்லு அபூ தாவூத்லயும் இப்னு மாஜாவுலயும் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி என்று சொன்னது அஹ்மது, திர்மிதி, அபூ தாவூத் ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இத அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நம்ம ஓதும் பொழுது வஜ்ஹத் ஓதி முடித்த பிறகு இந்த அஊது பில்லாஹ் ஓதிக்கிறணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மாத்திரம் மனப்பாடம் பண்ணி இருக்கிறவங்க அந்த 3 சொல்லு இருக்கு அப்புறமேலே அதையும் சேர்த்துக்கணும். மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்ஹத் ஓதன பிறகு ஓதக்கூடிய துஆ. அதுக்கப்புறம் பொருள் அஊது பில்லாஹி அர்த்தத்தை கவனிச்சுக்கிறீங்க. அஊது பில்லாஹி அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இறைவனால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஹமஸிஹி
வ நஃபஹிஹி வ நஃபஸிஹி. ஹமஸ் என்று சொன்னால் அவனுடைய ஊசலாட்டம், உள்ளத்தில் போடக்கூடிய தவறான எண்ணங்கள், கெட்ட பேச்சுக்கள், இவைகளை விட்டெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம். சமீஇல் அலீம் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுக்கு ரெண்டு பண்புகள், சமீ என்பதும் அலீம் என்பதும். இதை ஓதிக்கலாம். ஓதிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஏதாவது சூரா ஓதணும் இல்லையா, அந்த சூரா ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதணும். முதல்ல தக்பீர் கட்டுறோம், அந்த முறைகள்லாம் சொல்லியாச்சு. தக்பீர் கட்டின பிறகு இஸ்திஃப்தாஹுடைய துஆ ஓதணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹமஸிஹி வ நஃபஹிஹி வ நஃபஸிஹின்னு ஓதிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை ஓதணுங்க. இத பிஸ்மில்லாஹ்வை நம்ம தனியா தொழுதோன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நம்ம மெதுவா தான் ஓதிக்கிறோம். தனியா தொழும் பொழுது என்ன செய்ய மாட்டோம், சத்தமிட்டு ஓதிக்கிட்டு இருக்க மாட்டோம். இமாமோட தொழுதோம்னு சொன்னா இமாமும் சத்தம் போட்டு ஓதணும் இல்லையா, இமாமும் இந்த பிஸ்மில்லாஹ்வை சத்தமிட்டு ஓதுவாரா அல்லது மெதுவா ஓதணுமா என்று கேட்டால் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சல்லைத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ உமர் வ உஸ்மான், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அபூபக்கருடனும் உமருடனும் உஸ்மானுடனும் தொழுதிருக்கிறேன். ஃபலம் அஸ்மா அஹத மின்ஹும் யக்ரவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அவர்கள் ஓதி நான் செவியுற்றதில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்லையும் அஹ்மதுலையும் இடம்பெற்றிருக்கிறது. இதே கருத்துல இன்னும் நிறைய ஹதீஸுகள்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் தொழுகையில இமாமத் செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க, ஆனா ஓதணும். சத்தமிட்டு ஓதக்கூடாது என்பதற்கு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு பிஸ்மில்லாஹ்வை ஓதி இருப்பதாக ஹாக்கிம் என்ற நூல்ல ஆதாரபூர்வமான அறிவிப்போட வருது. அப்படி வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், சத்தமிடாமல் ஓதி இருக்கிறார்கள் என்பதுதான் பெரும்பாலும் நடந்திருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அவர்கள் சத்தமிட்டு ஓதினதான் இவங்க அறிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சப்தமிடாமல் பிஸ்மில்லா ஓதுனதுக்கு நிறைய அறிவிப்பாளர்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல அறிவிக்கிறாங்க, நிறைய ஹதீஸ் இருக்கு. பிஸ்மில்லாவை சத்தம் போட்டு ஓதுறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபி சொல்றாரு, ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமானது. அதனால சத்தமிடாமல் மெதுவா ஓதுவதை பெரும்பான்மையாகவும், ஒரு சில நேரங்களில் யாராவது சத்தம் போட்டு ஓதிட்டாங்கன்னு சொன்னா அதை ஆட்சேபிக்கவும் கூடாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதி இருக்கிறாங்க, பிஸ்மில்லா ஓதிட்டோம்ங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆகணும். ஒவ்வொருத்தருமே அல்ஹம்து சூரா ஓதணும். இந்த அல்ஹம்து சூராவை பற்றி கொஞ்சம் விரிவா கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அல்ஹம்து சூரா ஓதுற விஷயங்கள்ல பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஃபாத்திஹா சூரா, அதாவது தனிப்பட்ட ஒருத்தன் தொழுதான்னு சொன்னா அவன் அல்ஹம்து ஓதித்தான் ஆகணுங்கிறது பிரச்சனைக்கு இல்லாது, அதை விட்டுருவோம். ஒரு இமாமை பின்பற்றி ஒருத்தன் தொழுகிறான், ஜமாத்தோட ஒரு ஆள் தொழுகிறார்னு சொன்னா அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனியா அவர் பாட்டுக்கு தொழுகிறார்னு சொன்னா அவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு விதமா நம்ம பிரிச்சு இந்த விஷயத்தை கவனிக்கணும். தனியாக தொழுபவர்களாக இருந்தால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் கட்டாயம் அல்ஹம்து சூரா ஓதித்தான் ஆகணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செஞ்சாகணும், அல்ஹம்து ஓதி ஆகணும். ஏன் ஓதி ஆகணுங்கிறோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப். ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பேருங்க. அல்ஹம்து சூராவை யார் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை, தொழுகை இல்லை, அவன் தொழலை. அல்ஹம்து சூரா ஓதலைன்னு சொன்னா 4 ரக்காத்து லுஹர் தொழுகைன்னா ஒருத்தன் தனியா தொழுகிறான்னு சொன்னா 4ல என்ன ஓதனே, அல்ஹம்து ஓதி ஆகணும், கட்டாயம் ஓதி ஆகணும். 3 ரக்காத்து மக்ரிபு தொழுகிறான்னு சொன்னா 3 ரக்காத்துலயுமே ஒருத்தன் என்ன செய்யணும், அல்ஹம்து ஓதி ஆகணும். நான் சொல்லிட்டு இருக்கிறது தனியா தொழுகிறவனுக்குள்ள விஷயம். ஒருத்தன் தனியாக வந்து ஒரு தொழுகையை தொழுகிறான்னு சொன்னா 4 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் அல்ஹம்து ஓதி ஆகணும், 3 ரக்காத்தா இருந்தாலும் 3லையும் ஓதணும், 2 ரக்காத் தொழுகையா இருந்தாலும் ஓதியாகணும், சுன்னத்தான நபிலான தொழுகையா இருந்தாலும் ஓதியாகணும். தனியா தொழுகிறக்கூடிய தொழுகையா இருந்தால்
ஒவ்வொரு ரக்காத்திலையும் கட்டாயம் என்ன செஞ்சாகணும், அல்ஹம்து சூரா ஓதி ஆக வேண்டும். அதுபோக இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபஹிய ஹதாஜுன். யார் ஒருவன் அல்ஹம்து சூரா ஓதாமல் ஒரு தொழுகையை தொழுகிறானோ அந்த தொழுகை நஷ்டமடைந்தது, முழுமையற்றது, குறைவுடையது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்துப்பட வரக்கூடிய ஹதீஸுகள் புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, நசையி, திருமதி, இப்னு மாஜா, அஹ்மது, இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த கருத்து வருதுங்க. இந்த கருத்து ஃபாத்தியா சூரா ஓதவில்லையானால் என்ன இல்ல, தொழுகை இல்ல. அதனால என்ன செஞ்சு ஆகணும், தனியா தொழக்கூடிய ஒரு ஆள் எந்த தொழுகை தொழுதாலும் ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்யணும், ஃபாத்தியா சூரா ஓதியே ஆக வேண்டும். சரி, இந்த ஃபாத்தியா சூரா ஓதணும் என்று முடிவுக்கு வந்து விட்டால் பிஸ்மில்லாவும் ஓதித்தான் ஆகணும். அதை நீ முடிவு பண்ணிக்கணும். ஃபாத்தியா சூரா என்பது எதுவும் சேர்ந்ததுதான், பிஸ்மில்லாவையும் சேர்த்து தான் ஃபாத்தியா சூரா. ஃபாத்தியா சூராவுக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் இருக்குல்ல பிஸ்மில்லா, அது எதுல சேர்ந்தது, அந்தந்த சூறாவுலையும் உள்ள ஒரு பகுதி தான் பிஸ்மில்லா என்பது. ஒருத்தன் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனாண்டா அது என்ன செய்யலாம், ஃபாத்தியா சூராவுல ஒரு ஆயத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். ஃபாத்தியா சூராவுடைய ஒரு ஆயத். அப்ப இதுக்கு ஆதாரம் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. ஒரே ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு சொல்றேன். ஃபாத்தியா சூராவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி. உமக்கு நபியே, உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நாம் அருளி இருக்கிறோம். அல்ஹம்து சூராவை தான் அங்க சொல்றான். 7 வசனங்கள் அதுல இருக்குது. திரும்ப திரும்ப ஓதுறோம் இல்லையா, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படியே வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி சொல்றான். குர்ஆன்ல நீங்க அல்ஹம்துலில்லாஹ் எண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 7 வசனம் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு வசனம், அர் ரஹ்மானிர் ரஹீம் 2 வசனம், மாலிகி யௌமித்தீன் 3 வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் 4 வசனம், அதெல்லாம் சேர்ந்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5 வசனம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் வரைக்கும் என்னது இன்னொரு வசனம். 7 வசனம் வாசிங்க. இந்த பாருங்க, அதிலே போட்டிருக்கு 6 வசனம் தான் வரணும். பாத்தீங்களா, ஒரு வட்டம் போட்டிருக்கா, 1 2 3 4 5, எத்தனை 6 தானே இருக்கு. அப்ப 6 வசனம் தான் ஆகுது. ஆனா இந்த 5 வந்து இடையில இவங்க போட்டிருக்காங்க, இங்க வரைக்கும் தான் வரணுங்க. 5 ஆச்சுல, 6க்கு இங்க என்ன செய்யல, ஆயத்து போடல, டக்கு நீங்க 7ல முடிச்சிருக்க தப்பு அது. அப்ப 6 வசனம் தான் இதுல இருக்குது, அல்ஹம்து சூராவுல இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை வசனம்னு சொல்றான், உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை அருளி இருக்கிறோம்ங்கிறான். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஒரு சஹாபி, அலி அவர்களே இந்த மாதிரி அல்லாஹ் 7 வசனம்னு சொல்றானே அல்ஹம்து சூராவை, ஒரு வசனம் 7 வசனத்தை அருளி இருக்கிறதா சொல்றானே, அது எதுன்னு கேட்கிறாரு. இவங்க சொல்றாங்க அதான் சூரத்துல் ஃபாத்திஹாங்கறாங்க. அவர் பதில் சொல்றாரு, இன்னமா ஹிய சித்துன், அதுல 6 தானே இருக்குது, 7 வசனம்னு சொல்றீங்க, அதுல எத்தனை இருக்குது, 6 ஆயத்து தானே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நீ பிஸ்மில்லாவையும் சேர்த்துக்க 7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. அப்ப குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல 7 வசனங்கள் இருக்குன்னு சொன்னா எதுவும் சேர்த்துதான் 7 வசனம், பிஸ்மில்லாவையும் சேர்த்தான். அப்ப ஒரு ஆள் தனியா தொழுதாலும் கூட அவுது பில்லா ஓதிட்டு கட்டாயம் என்ன செய்யணும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் பிஸ்மில்லா ஓதணும். அவுது பில்லா பொறுத்த வரைக்கும் முதல் ரக்காத்தில் தவிர வேற எதுலையும் ஓத வேண்டியதில்லை. இப்ப நம்ம சொன்ன வஜ்ஜகத்திற்கு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதணுமா, ஓதக்கூடாதுங்க. வஜ்ஜகத்து ஓதணுமே முதல் ரக்காத்துல மாத்திருந்தான் வஜ்ஜகத்து ஓதணும். அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயான்னு ஓதுறமே அதுவும் முதல் ரக்காத்துல மாத்திருந்தான் ஓதணும். ஆனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யணும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டியிருக்கு, ஃபாத்திஹா சூரா ஓதியாக வேண்டியிருக்கு. ஃபாத்திஹா சூராவுடைய முதல் வசனமே இதுதான், பிஸ்மில்லா தான். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் என்ன செஞ்சாகணும், ஓதி ஆகணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தனியா தொழுகிற ஆட்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தனியா தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருந்தால் முதல் ரக்காத்துல என்ன செய்யணும், வஜ்ஜகத்து ஓதிக்கிறணும், அதுக்கப்புறம் அவுது பில்லா ஓதிக்கிறணும், அப்புறம் பிஸ்மில்லா ஓதணும், அப்புறம் அல்ஹம்து ஓதணும், ஓதிட்டு இன்னொரு சூரா ஓதணும் தனியா வரும். 2வது ரக்காத்துல எந்திரிச்ச உடனே டக்குன்னு எங்க போயிடணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹின்னு போயிடணும். 2வது ரக்காத்துக்கு என்ன கிடையாது, வஜ்ஜகத்து ஒண்ணுமே கிடையாது. 3வது ரக்காத்தும் கிடையாது, 4வது ரக்காத்தும் கிடையாது.
சரி, இது அல்ஹம்து ஓதுறது கட்டாயம். அல்ஹம்து ஓதுறது கட்டாயம்னு சொன்னா எதுவும் கட்டாயம் ஆயிடுது, பிஸ்மில்லா ஓதுறது கட்டாயம் ஆயிடுது. சரியாச்சா? சரி, இது தனியா தொழுகிறவனுடைய நிலைமை. ஜமாத்தோட ஒருத்தன் தொழுகிறாங்க, இமாமோட சேர்ந்து ஒரு ஆள் தொழுகிறான், அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவன் ஃபாத்திஹா சூரா ஓதவில்லையோ அவனுக்கு என்ன இல்ல, தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னா தொழுகை கிடையாதுன்ட்டாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இமாமை பின்பற்றி தொழுதாலும் ஃபாத்திஹா சூரா ஓதணும் தானே வழங்குது. ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னா என்ன இல்ல, தொழுகை இல்ல. அப்படின்னா இமாமை பின்பற்றி தொழுதாலும் என்ன செய்யணும், ஃபாத்திஹா சூரா ஓதணுங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு ஹதீஸை தெளிவாக பார்ப்போம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை தொலை வைக்கிறாங்க. தொழுகையை தொலை வச்ச உடனே அந்த தொழுகையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, சேர்ந்து ஓதுறாரு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, சேர்ந்து சத்தம் போட்டு ஓதுறாரு. ஓதுன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த பிறகு யாருப்பா என் கூட சேர்ந்து ஓதுனதுன்னு கேட்கறாங்க. நான் தொழுகையில ஜமாத்தா ஓதிக்கிட்டு இருக்கும் போது என் கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஓதுன ஆள் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. நான் தாங்கிறாரு. நமக்கு போட்டு தொந்தரவு கொடுத்துட்டீங்களப்பா. அவங்க சொல்றாங்க, நான் ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்னவா இருக்கு, நீங்க ஓதுறது தொந்தரவா இருக்குது, இனிமேல் என்ன செய்யாதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், ஃபாத்திஹா சூராவை மாத்திரம் ஓதிக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதக்கூடிய ஒரு தொழுகையில அவங்க சத்தம் போட்டு ஓதும் பொழுது பின்னாடி உள்ள ஒருத்தர் என்ன செய்யறாரு, சத்தம் போட்டு ஓதுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்ததுனா இவர் சத்தம் போட்டதுனால அவங்களுக்கு ஓதுறதுக்கு இடைஞ்சலா இருக்குது. சலாம் கொடுத்த பிறகு கேட்கிறாங்க, யாருப்பா நம்ம கூட ஓதுனது, நான் தான் ஓதுனேன், இனிமே இப்படி செய்ய லா தஃபாலு இல்லா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹத்துல் கிதாபை தவிர, அதாவது அல்ஹம்து சூராவை தவிர மற்ற விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹதீஸுடைய நூல் சொல்லணும் இல்லையா, நூல்ல இடம் பெற்றிருக்குங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னது. சரி, இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு என்ன விளங்குது, இமாமை பின்பற்றி நின்றாலும் கூட நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்து கண்டிப்பா ஓதணும்னு விளங்குது. சரி, இன்னொரு இது ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழ வைக்கிறாங்க. சுபுஹ் தொழ சத்தம் போட்டு ஒரு தொழுகை தானே, தொழ வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாரு, சத்தம் போட்டுட்டு ஓதுறாரு. யாருப்பா ஓதுறன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை உபாதத்து இப்னு சாமித் என்ற சஹாபி அறிவிக்கிறார். இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஃபன்தஹன்னாசு அனில் கிராத்தி ஃபீமா ஜஹர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரக்காத்துகளில் சத்தமிட்டு ஓதுவார்களோ அந்த ரக்காத்துகளில் மக்கள் ஓதுவதை விட்டு விட்டார்கள். வகரவு ஃபீ அன்ஃபுஸிஹிம் சிர்ரன் ஃபீமா சர்ர ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரக்காத்துகள்ல சத்தம் இல்லாம ஓதுவாங்களோ அந்த ரக்காத்துகள்ல மாத்திரம் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஓத ஆரம்பித்து விட்டார்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஓதக்கூடியவரை கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச பிறகு என்ன மக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. ஓதாத ரக்காத்து இருக்குல்ல, ஓதாத ரக்காத்துனா எது, அசரு லுஹர்ல சத்தம் போட்டு ஓத மாட்டோம், இஷாவுடைய பிந்தின 2 ரக்காத்துல சத்தம் போட மாட்டோம், மகரிபுடைய கடைசி ரக்காத்துல சத்தம் போட மாட்டோம். இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல ஓதுனாங்க, சத்தம் போட்டு ஓதுற ரக்காத்துகள்ல பேசாம இருந்துகிட்டாங்க. இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது போக இன்னும் சில ஹதீஸ்களை நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாமை ஏற்படுத்தி இருப்பது பின்பற்றப்படுவதற்கு தான். இமாமுன்னு ஒரு ஆளை ஏற்படுத்துறது இருக்குதே எதுக்கு தான், பின்பற்றுவதற்கு தான். அவர் ருக்கு செய்யறதுக்கு முந்தைய நம்ம ருக்கு செய்யலாமா, செய்யக்கூடாது. ருக்கு செய்யற முறை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எப்பதான் செய்யணும், இமாம் செஞ்ச பிறகு நம்ம செய்யணும், அவர் முந்த கூடாது. இமாம் எந்திரிக்க முந்தைய நம்ம எந்திரிக்கலாமா, முடியாது. இமாம் என்று ஒருவரை ஏற்படுத்தப்பட்டது எதற்கு தான், பின்பற்றப்படுவதற்கு தான். இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொல்லும் பொழுது நீங்க தக்பீர் சொல்லணும். வைதா கரஅ ஃபஅன்சிது, அவர் ஓத துவங்கினால் வாயை மூடுங்கள், அவர் ஓத துவங்கினால் வாயை மூடுங்கள். இது ஒரு ஹதீஸுங்க. இப்ப நமக்கு என்ன வழங்குது, இமாம் ஓத துவங்கி விட்டாரேயானால் என்ன செய்யணும்,
வாயை மூடிடணும்னு விளங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? ஃபாத்தியா சூரா மட்டும் ஓதிக்கேண்டு ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இமாமுண்டா பின்பற்றி தான் ஆகணும், அவர் ஓதுனா நீங்க ஓதக்கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்படி ரெண்டு சைஸா ஹதீஸ் வருமா, என்ன பண்றதுன்னா ஒரு குழப்பமும் இல்லைங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல காரியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிட்டு வந்துச்சு. ஏன்னா ஆரம்ப காலத்துல தொழுகையில சலாம்லாம் சொல்லிக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சும்மா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுக்கெல்லாம் அனுமதி இருந்துச்சுங்க. ஆரம்ப காலத்துல தொழுகும்போது என்ன செய்யறது? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லிக்கிறது, சலாத்துக்கு பதில் சொல்லிக்கிறது, இப்படி எல்லாம் அனுமதி இருந்துச்சு. இந்த அனுமதியை பிறகு நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. அப்ப தொழுகையினுடைய பல சட்டதிட்டங்கள், இன்னும் ருக்கு செய்யற முறையை கூட நான் ருக்கு ஒரு முறை சொல்லி காட்டுவேன். ருக்கு நம்ம இப்ப செய்யறோமே இந்த முறையில ருக்கு இருக்கலங்க, வேற ஒரு சைஸா தான் ருக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ருக்கு பாடம் வரும்போது நான் சொல்றேன். அந்த ருக்கு என்னஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க. இப்படி செய்யக்கூடாது, இனிமே இப்படி செய்யுங்க அப்படின்னு ருக்கு செய்யற முறையை மாத்தினாங்க. இப்ப தொழுகையுடைய பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்னு ஒன்னா நினைச்சு மாறிக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப காலத்துல இமாமு ஓதிக்கிட்டு இருக்கும் போது இவங்களை நினைஞ்சாங்க ஓதிக்கிட்டு இருக்கலானார்கள். பிற்காலத்துல வந்து இமாம் ஓதா நீ பேசாம இருந்திருக்கேன்ட்டாங்க. அது ஆரம்ப காலத்துல உள்ள ஹதீஸ். எது? உபாதத்துன்னு சாமி தெரிவிக்கிறாங்களே, ஃபாத்தியா சூரா மட்டும் இமாமோட சேர்ந்து ஓதிக்கிறீங்க, அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஆரம்ப காலத்தில் உள்ள ஹதீஸ். இது எப்படி தெரியும் ஆரம்ப காலத்தில் உள்ளது? எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா, திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு குர்ஆன் ஓதப்படுமானால், குர்ஆன் ஓதப்படுமானால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சிது, வாயை மூடுங்கள். குர்ஆன் ஓதப்படுமானால் என்ன செய்யுங்க? செவிதாழ்த்தி கேளுங்க, வாயை மூடிக்கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து எதற்காக இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த ஆயத்து எதற்கு இறங்கியது என்றால், தொழுகையிலே சத்தமிட்டு ஓதிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா, அதை மாற்றி அமைப்பதற்குத்தான் இது இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கின பிறகு யாருமே என்ன செய்யறதில்ல, இமாமுக்கு பின்னாடி ஓதுவதில்லைன்னு தெளிவா அந்த காலம் நமக்கு தெரியுது. எது முந்தினது எது பிந்தினது தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆரம்ப காலத்துல இமாமோடு சேர்ந்து எல்லாம் ஓதிக்கிறணும் என்ற கட்டளை இருந்தது. இந்த கட்டளை வந்த பிறகு, குர்ஆனுடைய இந்த வசனம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இமாம் ஓதுறத கேட்கணுங்க. எப்ப? சத்தம் போட்டு ஓதுற ரக்காத்தெல்லாம் கேட்க முடியும். அவர் வாய்க்குள்ள போனா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சத்தமிட்டு ஓதக்கூடிய சுபுடைய 2 ரக்காத்துகள், மகரிபுடைய 2 ரக்காத்துகள், இஷாவுடைய 2 ரக்காத்துகள், 6 ரக்காத்துகள்ல மொத்த தொழுகையில 5 வக்து தொழுகையில 6 ரக்காத்துல என்ன செய்யணும்? சத்தமிட்டு அவர் ஓதுவார். நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்? குர்ஆன் ஓதப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேட்கணும். அந்த இமாமை ஏற்படுத்தி பின்பற்றப்படுவதற்கு தானே. அவரை சத்தம் போட்டு ஓத சொல்லிவிட்டு நம்ம ஒரு பக்கம் இருந்தா இது பின்பற்றுதலா? அவரை மெதுவா ஓத சொல்லிவிட்டு நம்ம ஓதிக்கிட்டு இருந்தாலும் பின்பற்றுறது சொல்லலாம். அவரையும் சத்தம் போட்டு ஓத சொன்னது எதுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. ஒரு இமாம போய் சத்தம் போட்டு ஓத சொன்னது எதுக்கு? அவருக்கு மாத்திரம் ஓதிக்கொள்வதா இருந்தா அவர் மெதுவா ஓதிட்டு போயிடலாம். லோஹர்ல ஓதுற மாதிரி, அசர்ல ஓதுற மாதிரி. சத்தம் போட்டு ஓத சொன்னால் அந்த சத்தம் போட்டு ஓதுக்கு ஒரு அர்த்தம் வைக்கணும் இல்லையா? யாராவது கேட்கணுங்கிறது தான் சத்தம் போட்டு ஓதப்படுச்சு. கேட்கறதுக்குரிய அவ்வளவு பேர் அவங்க ஓதிட்டு இருந்தாங்கன்னா இவர் சத்தம் போடுற அர்த்தம் இருக்குதா? அப்ப சத்தம் போட்டு ஓத சொன்னதே அது யாராவது கேட்கணுங்கிறது தான். அப்படி சில ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை முதல் சஃப்புக்கு கேட்குமாறு ஓதுவார்கள். அவ கேட்க செய்வதா நோக்கம்னு சொன்னா நான் ஒரு பக்கம் ஓதிட்டு இருந்தா கேட்க முடியுமா? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள 2 கல்பு வைக்கல. கேட்டுக்கிறதுக்கு ஒரு கல்பு, ஓதிக்கிறதுக்கு ஒரு கல்பு இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஒரு கல்புனால கேட்டுக்கலாம், ஒரு கல்புனால ஓதிக்கலாம். இப்படி அல்லாஹ் ஆக்கலங்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? இமாம் ஓதும் பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கணும். இமாம் ஓதாத ரக்காத்துகள்ல நாமளும் ஓதணும். இதாங்க சரியான ஆதாரபூர்வமான செய்தி. இந்த காலகட்டத்து பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இன்னும் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள் வசனம் இருக்குல்ல, இந்த வசனம் தொழுகை சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு முடிவுக்கு வரணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மக்காவுல இந்த ஆயத்து இறங்குனதுக்கு காரணம் நீங்க தெரிஞ்சுக்க, நாளைக்கு யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்காக நான் சொல்லி தர்றேன். மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதி காட்டிக்கிட்டு இருக்கிற காலத்துல குறைஷிகள்லாம் கிண்டல் பண்ணி என்ன செய்வாங்களாம்? சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களாம். அதுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்பட்டுச்சான்? இந்த ஆயத்து இறங்குனுச்சு. குர்ஆன் ஓதப்பட்ட அப்படிலாம் செய்யாதீங்கப்பா, செவிதாழ்த்து கேளுங்க, வாயை மூடுங்கன்னு சொல்லி அதற்காகத்தான் இறங்கியது என்று சில பேர் சொல்றாங்க.
இந்த காரணம் ரெண்டு அடிப்படையில தப்புங்க. ஒண்ணு, இந்த ஆயத்து இறங்குனதே மதீனாவுல. இந்த நிகழ்ச்சி மக்காவுல நடந்தவங்க சொல்றாங்க. இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிற சூரா ஹாஃபிஸாக்கள் இருந்தா கேட்டுக்கிறங்க. இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கிற சூரா எடுத்து பாத்தீங்கன்னா அது மதனியத்துன், மதீனாவில் அருளப்பட்டதுன்னு இருக்குங்க. இந்த ஆயத்து இறங்குனது எங்க? மதீனாவுல. மக்காவுல குறை சட்டம் போட்டிருக்கா வேண்டி மதீனாவுல வந்து இறங்கும்? இறங்காது. நல்லா தெரிஞ்சு போச்சுல. இந்த காரணத்தினுடைய அடிப்படையே தகர்ந்து போயிடுது. ரெண்டாவது, குறைஷிகள் காவிர்கள் வந்து அவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிட்டு இருந்தான்னா அவனை போய் செவிதாழ்த்துக்கள் கட்டளை போட முடியுமா? கட்டளை யாருக்கு போடணும்? மூமின்களுக்கு போடணும். அவன் தான் இது கட்டளை கேட்க மாட்டானே. குர்ஆன் ஓதப்பட்டால் நீ செவிதாழ்த்து கேளுப்பான்னு சொன்னா அதுக்கும் சத்தம் போடுவான். அவன் மத்த குர்ஆன் ஓதுறதுக்கு சத்தம் போட்ட மாதிரி இதுவும் குர்ஆன் தானே, இதுக்கு என்ன செய்வான்? அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவான். கட்டளை யாருக்கு தான் போட முடியும்? மூமின்களுக்கு தானே போட முடியும். குர்ஆன் ஓதப்பட்டா கேளுங்கப்பானா மூமின்கள் யாராவது சத்தம் போட்டு இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தா அப்ப இந்த ஆயத்து இறங்குச்சுன்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தொழுகைக்கு வெளியில வேற நிகழ்ச்சிக்கு இறங்கியதாக சொல்வது தவறு. இந்த காரணமே என்ன இல்ல, சரியில்லை. எதற்குத்தான் இந்த ஆயத்து இறங்குனது? தொழுகையில் சத்தமிட்டு ஓதுவது அனுமதி இருந்துச்சு இல்லையா, அது இனிமே இல்ல அப்படின்னு காட்டு. நான் ஏற்கனவே கூட சொல்லி காட்டினேன். தொழுகையில தக்பீர் கட்டி இப்படி மேல பாத்துட்டு இருப்பாங்கன்னு. அதை மாத்திருச்சா இல்லையா குர்ஆன் ஆயத்து வந்து? மாத்த என்ன கதாப்புடஹல் மூமினூன் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தாழ்த்தி கொண்டாருன்னு வரா இல்லையா? இந்த மாதிரி சத்தம் போட்டு ஓதிக்கிட்டு இருந்தாங்க, அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆயத்து இறங்கின உடனே என்ன செய்யப்பட்டுருச்சு? மாத்தப்பட்டு போச்சு. இனிமே என்ன செய்யக்கூடாது? சத்தம் போட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டு இருக்கணும். வேற இந்த ஆயத்துக்கு இன்னொன்னு கவனிக்கணும். இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு சில பேர் அர்த்தம் இல்லாம முயற்சி பண்றாங்க. குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கள், கேளுங்கள் மாத்திரம் இல்ல சொல்லல, வாயை மூடுங்கள். கேளுங்கள், என்ன செய்யுங்க? வாயை மூடுங்கள், ரெண்டையும் சேர்த்து சொல்றான். இப்ப கேளுங்கள் வாயை மூடுங்கள்ங்கிற கட்டளை தொழுகையை பற்றியதா தொழுகைக்கு வெளியே உள்ளதை பற்றியதா என்று எடுத்து ரெண்டா பிரிச்சு பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு வெளியில உள்ள சப்ஜெக்ட், சும்மா குர்ஆன் வராங்களா இல்லையா அதுக்குள்ள சப்ஜெக்ட்டுமாங்க. இப்ப நான் பாட்டு முக்கியமான ஒரு தொழுகை பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? குல் ஹுவல்லாஹ், அதனால நான் என்ன செஞ்சுக்கணும்? இப்ப நிறுத்திக்கணுமா? இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் வச்சு அப்படித்தானே வரேன். குர்ஆன் ஓதப்படும் பொழுதெல்லாம் வாயை மூடுங்க, செய்தாழ்த்து கேளுங்கன்னா ஒருத்தனுடைய எல்லா காரியத்தையும் போய் நிப்பாட்டி போடலாம். அவன் என்னமா செஞ்சுட்டு இருந்தானா என்ன செய்யலாம்? போய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவன் நிப்பாட்டி போடணும். இப்படி அர்த்தம் செய்ய முடியுமா? அப்ப இந்த குர்ஆன் ஆயத்துக்கு அர்த்தம் இல்லாம போகுது. தொழுகைக்கு வெளியில உள்ள சப்ஜெக்ட்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுதோ அங்கெல்லாம் நெஞ்சு பேசாம வாயை மூடிட்டு அதைத்தான் கேட்க ஆரம்பிக்கணும்னு ஆயிரும். இப்ப நம்ம கோட்டமேட்ல பயான் வச்சிருக்கிறோம். போலீஸ்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டியதில்லை. அவங்க அங்க வந்து நிறுத்தி என்ன செய்ய வேண்டியது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் நம்ம என்ன செய்யணும்? அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் இல்ல தானே. குர்ஆன் ஓதப்பட்டால் செய்தாழ்த்தி கேளுங்கிறது தொழுகையில் ஓதப்பட்டால்ங்கிறது தான் விளங்கிக்கணும். அதான் ஒரு ஆயத்து எந்த சந்தர்ப்பத்தில் இறங்குங்கிற பார்த்து அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். தொழுகை இல்லாத நேரங்கள் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு மனிதனுடைய எல்லா காரியத்தையும் போய் நிப்பாட்டி போடலாம். குர்ஆனை ஓதி ஓதி என்னவும் பேச விட முடியாது. வாயை பேச விட எல்லாரும் ஊமையாகி போடலாம். அந்த அர்த்தம் இல்லைங்க. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? தொழுகையில ஓதப்படுமானால் நீங்க என்ன செய்யுங்க? செவிதாழ்த்து கேளுங்கள். அதனால நம்ம இமாமை பின்பற்றி தொழக்கூடிய ஜமாத்து தொழுகையாக இருந்தால் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகள்லையும் என்ன செய்யக்கூடாது? நாம ஓதக்கூடாது. இமாம் ஓதுனா நம்ம கேட்கிற கடமை இருக்குது, கேட்டுக்கிட்டே தான் நிக்கணும். லொஹருடைய 4 ரக்காத்துகள்லையும் நாம ஓதணும். ஏன்? அவர் ஓதுறதை நாம் கேட்க முடியாது. மெதுவா தானே ஓதுவார். லொஹர்ல சத்தம் போட்டு ஓத மாட்டாரு. அசர் தொழுகையிலும் நம்ம என்ன செய்யணும்? ஓதணும். 4 ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதணும். மக்ரிப் தொழுகையில முதல் 2 ரக்காத்துல ஓதக்கூடாது. ஏன்? நம்ம கேட்கணும். அவர் ஓதுற நம்ம கேட்கறதுல கேட்கணும். 3ஆவது ரக்காத்துல ஓதணும். இஷா தொழுகையில முதல் 2 ரக்காத்துல ஓதக்கூடாது, பிந்தின 2 ரக்காத்துல ஓதணும். இதாங்க ஃபாத்தியா சூரா ஓதுனுடைய நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்கிச்சா? இமாம் ஃபாத்தியா சூராவுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா ஒரு விஷயத்துக்காக முடிச்சிருவோம். அந்த ஆதாரம் வந்ததோட ஒருத்தர் 2ஆவது ரக்காத்துல போய் சேர்றாங்க. ஒருத்தன் அல்லது முதல் ரக்காத்திலேயே இமாம் தொழுகையை துவங்கனோட போய் சேர்றான். அவர் அல்ஹம்து ஓதிட்டு இருக்காரு. அப்போ உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வும் பாயிதெல்லாம் ஓதக்கூடாது. ஃபாத்தியா சூரா ஓதக்கூடாதுன்னு ஆயிடுமானால் எது ஓதக்கூடாது? வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதிலாம் கிடையாது. இமாம் ஓதுற வரைக்கும் போய் முன்னாடி சேர்ந்த ஆட்களுக்கு தான் இந்த சவாபு கிடைக்கும். இல்லாட்டி சவாபு இல்லைன்றது முன்னாடி போய் சேரணும். இதெல்லாம் ஓதி முழுமையா நன்மை அடையணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? முன்னாடியே போய் சேரணுங்க. நம்ம வாட்டுக்கு லேட்டா போய் சேர்ந்துக்கிட்டு அவர் சூரா ஓதியத்துக்குள்ள போயிட்டு வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்? இமாம் ஓதுனால் நம்ம என்ன செய்யணும்? கேட்கிற கடமை இருக்கு. அதனால இமாமோட போய் சேர்ந்துட்டா அல்லாஹு அக்பர் அவ்வளவுதான். எந்த ரக்காத்துகள்ல? சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல. மெதுவா ஓதுற ரக்காத்துகள்ல நீங்க பிந்தி போனா என்ன செய்யலாம்? இதை ஓதி விட்டு அல்ஹம்து நீங்க ஓதிக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்ல.
சத்தம் போட்டு ஓதுனால் நம்ம கேட்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இமாமை பின்பற்றி தொழக்கூடிய தொழுகையாயிருந்தால் இமாம் சத்தமிட்டு எதை ஓதுவாரோ அதை நாம என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் காதால கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வாயை மூடிடணும், எதுவுமே ஓதக்கூடாது. வஜ்ஜகத்து ஓதக்கூடாது, பிஸ்மில்லா ஓதக்கூடாது, அவுது பில்லா ஓதக்கூடாது, அல்லாஹ் அக்பர் மட்டும் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் சொல்லி நுழையணும் தொழுகையில. அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் நுழைய முடியும். அல்லாஹ் அக்பர் சொல்லி நுழைஞ்சதோட முடிஞ்சு வச்சுக்காத. அவர் ருக்குவுக்கு போகும்போது உள்ளதான் நமக்கு இருக்குது. சரிதானா? ஒண்ணுமே ஓதக்கூடாது, கூடாது. அல்ஹம்து இல்லாத யார் ஒருவன் பாத்தியா சூரா ஓதலையோ அது கூடாது என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு. அந்த சொல்லுக்கு விதிவிலக்கு அல்லாஹ் தர்றான். அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த ஆயத்துக்கு பிந்தில இறங்குது. இந்த ஆயத்து எதுக்கு பிந்தி இறங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லியிருக்காங்கல்ல, பாத்தியா ஓதலன்னா தொழுகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்கின உடனே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், கேட்டுக்கிட்டு இருக்கிற கடமை நமக்கு வருது. அல்லாஹ்வுலதும் கடமையாக்குறான் நமக்கு. அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளை ஆக்குறான், இமாம் ஓதுவாரையானால் நீங்க என்ன செய்ய, வாயை மூடிக்கிறங்க, செவிதாழ்த்தி கேளுங்கள். இந்த கட்டளையை செயல்படுத்த முடியாத இடங்கள்ல தான் நம்ம ஓதிக்கிறணும். இந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுத்தணும். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளை ஒண்ணுதான். அல்லாஹ் வந்து தெளிவா இதை சொல்லிட்டதுனாலையும் இதுக்காகவே இந்த ஆயத்து இறங்கி இருக்கிறதுனாலையும் நம்ம கேட்கிற கடமையும் செய்யறோம். இது அல்லாத சந்தர்ப்பங்கள்ல பாத்தியா ஓதலன்னா தொழுகை கிடையாதுன்னா எல்லா ஹதீஸையும் நம்ம ஏத்துக்கிட்டது ஆயிடுது. இமாம் ஓதக்கூடிய தொழுகைகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கணும். இமாம் ஓதாத தொழுகைகள்ல பாத்தியா சூரா ஓதலன்னா தொழுகை கிடையாது. தொழுகை கிடையாதுன்னு சொன்னதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த ஆயத்தையும் எடுத்துக்கிறோம், இந்த ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறோம், அந்த கருத்துல வரக்கூடிய ஹதீஸ்களையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்துருதுங்க. இதுதான் ஜமாத்துல தொழுகும் பொழுது உள்ள விஷயம். இனி வருவோம். அல்ஹம்து சூரா ஓதிட்டோம். அல்ஹம்து சூரா ஓதிட்டோமா? அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்தவுடனே தனியா தொழுதீங்கன்னா அது தனி விஷயம். அல்ஹம்து சூராவே நீ சத்தம் போட்டு ஓத போறதில்ல. தனியா தொழுதீங்கன்னா ஆமீனை நீங்க நினைச்சுக்கிறனே மெதுவா சொல்லிக்கலாம். இமாமோடு சேர்ந்து தொழுதால் அவர் உலல்லாலின்னு சொன்ன பிறகு என்ன செய்யணும், ஆமீன் நம்ம சத்தம் போட்டு சொல்றோம். சில பேர் சத்தம் போடாம சொல்றாங்க, சில பேர் என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சத்தம் போடக்கூடாது, மெதுவா தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு சீசை சொல்றாங்கல்ல, ஆமீன் சொல்லணும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஷாஃபிஈ பல மதுஹப் இருந்தாலும் எல்லாரும் எதை ஒத்துக்கிறாங்க, ஆமீன் சொல்லணும், சத்தம் போடணுமா போடக்கூடாதா அப்படிங்கிறதுல என்ன செய்யுது கருத்து வேறுபாடு இருக்குங்க. இப்ப அது சம்பந்தம் உள்ள ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல்லாலின் என்று சொன்னார்களேயானால் ஃபகால ஆமீன். வலல்லாலின் சொன்னா எதையும் சொல்வார்கள், ஆமீன் சொல்வார்கள். ஆமீனை எப்படி சொல்வார்கள், யமுத்து பிஹா சௌதஹு, தன்னுடைய சப்தத்தை உயர்த்தி சொல்வார்கள். வலல்லாலின் சொன்ன உடனே என்ன செய்வாங்க, ஆமீன் என்று உயர்ந்த சத்தத்தில் ஆமீன் சொல்வார்கள். யாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதை வச்சுக்கிட்டு நம்ம சத்தம் போட்டு ஆதரவு எடுக்க முடியாது. ஏன், இமாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு சத்தம் போட்டு தான் சொல்லுவார். இமாமை பொறுத்த வரைக்கும் ஆமீனை மாத்திரமா சத்தம் போடுவாரு. அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போகும்போது சத்தம் போட்டு ருக்கு அல்லாஹ் அக்பர் சொல்லுவாரு. நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் என்ற நிலையில இருந்து கொண்டு அல்ஹம்து சூராவை சத்தம் போட்ட மாதிரி எதையும் சத்தம் போடுறாங்க, ஆமீனையும் சத்தம் போடுறாங்க. அது மாதிரி அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுவாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு சத்தமா சொல்லுவாங்க. இப்ப இமாம் என்பவர் மற்றவங்களுக்கு கேட்க வைக்கிற கடமை இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டது எந்த கண்ணோட்டத்தில் வச்சுக்கிறேன்னு, இமாம் என்ற கண்ணோட்டத்தில் செஞ்சாங்கன்னு தான் வச்சுக்கணுமே தவிர இமாம் செய்யற மாதிரி எல்லாம் நாமும் செய்ய முடியாதானே. அதனால இதை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணும்னு நம்ம எடுக்க முடியாதானே. சரி, அதுக்கப்புறம் வாங்க. இது வந்து அஹ்மதுலையும் அபூதாவுதுலையும் இருக்கிறது. இமாம் இது இமாம் ஆமீன் சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலல்லாலின் ஓதிவிட்டு அவங்களே என்ன செய்வாங்க, ஆமீன் சொல்லுவாங்கன்னு உள்ள கட்டளைங்க. நம்ம ஆமீன் சொல்லணுமா என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இமாம் ஆமீன் சொன்னாரையானால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இமாம் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். மலக்குகளும் அந்த நேரத்தில் ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய இந்த ஆமீன் சொல்வது மலக்குகளுடைய ஆமீன் கூறுதலோடு ஒத்து போய் விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும்டா. எப்படி சொல்றது, அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குது. சத்தம் போட்டு சொல்றதுனால வருது,
மெதுவா வர்றது வருது. ஏன்னா சொல்றது இருக்குது கவுளு என்ற வார்த்தை, சொல்லுங்கள் என்ற வார்த்தை இருக்குது, அது சத்தமிட்டு சொல்வதையும் சொல் என்று சொல்லலாம். அரபு மொழியில, தமிழ்ல சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. சொல் என்ற வார்த்தைக்கு அரபு மொழியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கவுளு, கூலு ஆமீன், ஆமீன் கூறுங்கள் இருக்குது. இந்த கூறுங்கள்ங்கிற வார்த்தை சத்தமிட்டு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளும், மெதுவா சொன்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆமீன் சொல்லுங்கள் என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு சத்தமோடு சொல்லுங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆமீன் சொல்லுங்கள் தான் வருதே தவிர சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்றும் வரல, மெதுவா சொல்லுங்கள் என்றும் நம்ம கட்டளை வரல. என்ன எவ்வளவுதான் கட்டளை வருது, ஆமீன் சொல்லணும். இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இத சத்தம் போட்டு தான் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இடம் இருக்குது, மெதுவா தான் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இடம் இருக்குது. ஆனாலும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ஒரு நபித்தோழர், அவரு இமாமாக இருந்து தொழுகை நடத்தினார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி இருக்க தொழக்கூடியவர்கள் அவங்களும் சஹாபாக்கள் தான். தொழக்கூடியவர்கள் சொல்ற சத்தத்தினால, ஆமீன் சொல்லும் பொழுது போடுற சத்தத்தினால பள்ளிவாசல் அதிர்மளவுக்கு சத்தம் போடுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ற அவங்களுடைய நபி தோழர் அவர் தொழுகை நடத்தினார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி ஆமீன் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்களா, சத்தம் போட்டு சொல்லுவாங்களாம், பள்ளிவாசல் அதிரும் அளவுக்கு இருக்கும் இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுங்கள் கட்டளை போடுறாங்க. சத்தம் போட்டு சொல்லணுமா மெதுவா சொல்லணுமான்னு தெளிவு நேரடியா ஹதீஸ்ல கிடைக்கல. இப்ப சஹாபாக்களுடைய ஒரு செயலை பார்க்கிறோம். அப்ப சத்தம் போட்டு சொல்லுங்கள்ங்கிறத சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சிருந்தாங்க, ஆமீன் சொல்லுங்கள்ங்கிற கட்டளைய சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சிருந்தாங்க, சத்தம் போட்டு சொல்றதுன்னா புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கிறதுனால இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி புரிஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்ப ஆமீன் சொல்லுங்கள் என்ற கட்டளையை சஹாபாக்கள் எப்படிதான் செயல்படுத்தினாங்க, சத்தம் போட்டு சொல்லித்தான் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யறோம், சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியுது. இது ஆமீன் சொல்லியாச்சுங்க. ஆமீன் சொன்ன பிறகு அல்ஹம்து ஓதிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம், ஆமீன் சொல்லியாச்சு. ஆமீன் சொன்ன பிறகு இன்னொரு சூரா ஓதணும். ஆமீன் சொன்ன பிறகு என்ன செய்யணும், இன்னொரு சூரா ஓதணும். இமாமோட நின்று தொழுதால் ஒண்ணும் ஓதக்கூடாது, முடிஞ்சு போச்சு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இமாமோட இல்லாம தனியா தொழுதால் அல்லது இமாமாக நிற்கக்கூடிய நமக்கு வந்து விட்டால் அல்ஹம்து ஓதிட்டு என்ன ஓதணும், இன்னொரு சூரா ஓதணும். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு ஃபில் லுஹ்ரி ஃபிர் ரகாத்தைனில் ஊலையைனி ஃபீ குல்லி ரகாத்தின் கத்ர கிராத்தி 30 ஆயா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹ்ர்ல முதல் 2 ரகாத்தில், லுஹ்ர்ல முதல் 2 ரகாத்துல 30 ஆயத்து ஓதக்கூடிய நேரத்திற்கு நிற்பார்கள். எவ்வளவு நிற்பாங்க ஏன்னு கேட்டா இன்னதான் ஓதுனாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் லோஹர்ல ஓதக்கூடிய எப்படி இருக்கும், மெதுவாவில் இருக்கேன். அதனால நேரத்தை நமக்கு சொல்லி தர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோஹர் தொழுகையில நிற்கும் பொழுது நான் நின்றிருக்கிறேன். முதல் 2 ரக்காத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிறாங்க, 30 ஆயத்துகள் ஓதக்கூடிய நேரத்திற்கு நின்றிருக்கிறார்கள். எவ்வளவு சூரத்துல் ஃபாத்திஹாவோட ஆயத்து, அப்ப 7 போனா இன்னொரு 23 ரக்காத்து நேரம் இருக்குது. அப்ப அதுல இன்னும் நினைஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. 23 ரக்காத்துடைய 23 ஆயத்துடைய நேரத்துக்கு நின்றிருக்கிறாங்கன்னு வருது. அப்ப அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்ன ஓதணும், இன்னும் என்னமோ ஓதனுங்கிறது நல்லா தெரியுது இந்த இதுல இருந்து. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க, இப்னு மாஜாவுல ஜாபிர் அறிவிக்கிறாங்க, குன்னா நக்ரவு ஃபில் லுஹ்ரி வல் அஸ்ரி கல்பல் இமாமி, இமாமுக்கு பின்னால் நாங்கள் ஓதுவோம் லொஹர்லையும் அசர்லையும். மற்ற ஓத மாட்டேன்னு பாருங்க, லொஹர்லையும் அசர்லையும் அவர் ஓதுற கேட்க முடியாது. லொஹர் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் இமாமுக்கு பின்னால் நாங்கள் முதல் 2 ரக்காத்துகளையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் ஓதி இன்னொரு சூறாவையும் ஓதுவோம். பிந்தின 2 ரக்காத்துல ஃபாத்திஹா சூறாவை மாத்திரம் ஓதுவோம், அல்ஹம்து சூரா மாத்திரம் ஓதுவோம். லொஹர்லையும் அசர்லையும் முதல் 2 ரக்காத்திற்கு பாருங்க, அதுல என்ன ஓதுவோம், அல்ஹம்து சூரா. இமாமுக்கு பின்னாடி எல்லாத்தையும் ஓதிவிட்டு அல்ஹம்து ஓதி ஒரு சூறாவும் ஓதுவோம். அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போவாங்க, நாங்கள் சேர்ந்து போயிருவோம். பிந்தின 2 ரக்காத்துல என்னதான் ஓதுவோம், அல்ஹம்து சூரா மாத்திரம் ஓதுவோம் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்
இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால அல்ஹம்து ஓதி முடிச்ச பிறகு என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் ஒரு சூறாவை ஓதிக்கிறணும். எதுல? முதல் 2 ரக்காத்துகள்ல. சரி, பிந்தின 2 ரக்காத்துல ஓதக்கூடாதா? அப்படி ஒன்றும் தடை கிடையாது. முதல் 2 ரக்காத்துல ஓதுங்க. பிந்தின 2 ரக்காத்திற்கு லோஹர்ல 3வது 4வது ரக்காத்து இருக்குது, அல்லது இஷாவுடைய 3வது 4வது ரக்காத்து இருக்கு. இதுல அல்ஹம்து மட்டும்தான் ஓதணுமா? இன்னும் ஏதாவது ஓதக்கூடாதுன்னா ஓதக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஓதலாம் என்று வழங்குறதுக்கு ஒரு ஹதீஸே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் தொழுகையில முதல் 2 ரக்காத்தில் 30 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். பிந்தின 2 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்திலையும் 15 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். பிந்தின 2 ரக்காத்துல அதிலும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் எவ்வளவு நேரம்? 15 ஆயத்து ஓதும் அளவுக்கு நிற்பார்கள். அப்படின்னா 8 ஆயத்து போக இன்னும் 7 ஆயத்து இருக்குது. அப்ப அல்ஹம்து 7 ஆயத்து ஓதி போக இன்னும் 8 ஆயத்து இருக்கு. அவ்வளவு நேரம் நின்று இருக்கிறாங்க. சும்மா நிப்பாங்களா தொழுகையில போய்கிட்டு? அப்ப என்னமாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும், ஓதி இருக்கணும்னு நல்லா விளங்குது. ஆனா ஒரு வித்தியாசம் நமக்கு விளங்குது. முந்திய 2 ரக்காத்தை விட இது கொஞ்சம் சின்னதா ஓதிருக்காங்கன்னு விளங்குது. முந்தின 2 ரக்காத்துல 30 ஆயத்து அளவுக்கு நின்று இருக்கிறாங்க. பிந்தின 2 ரக்காத்துல 15 ஆயத்து அளவுக்கு ஓதிருக்கிறாங்க, நின்று இருக்கிறாங்க. இதுல கூட இன்னும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முந்தின ரக்காத்துலயாவது வஜ்ஜகத்து அது இதெல்லாம் ஓதுறோம். பிந்தின 2 ரக்காத்துல என்ன கிடையாது, அல்ஹம்து மாத்திரம் தான் ஓதுவோம். அதுக்கப்புறம் நின்று இருக்காங்கன்னா வேற என்ன ஓதிருக்க முடியாது. அல்லாஹ் பாயிது பைனி ஓதிருப்பாங்க, வஜ்ஜகத்து ஓதிருப்பாங்கலாம் சொல்ல முடியாதீங்க. வஜ்ஜகத்து எதுவும் கிடையாது, பிந்தின ரக்காத்து கிடையாது தானே. அப்ப நிச்சயம் எடுத்தோன்னு அல்ஹம்து தான் ஓதிருப்பாங்க. ஓதிட்டு அப்புறம் 8 ரக்காத்து அளவுக்கு என்ன செய்யறாங்க, 8 ஆயத்து ஓதுற அளவுக்கு நின்று இருக்கிறாங்கன்னு சொன்னா பிந்தின ரக்காத்துல என்ன செய்யலாம், ஓதலாம் என்று வழங்கலாம் இல்லையா? அதனால நம்ம இமாமோட தொழுதாலும் தனியா தொழுதாலும் சத்தமிடாத ரக்காத்துகளா இருந்தால் இமாமோட தொழும் பொழுது நம்ம அல்ஹம்தையும் ஓதிக்கிறணும். இன்னொரு சூறாவை 4 ரக்காத்துலையும் வேண்டுமானாலும் ஓதிக்கிறலாம், 2 ரக்காத்துல மாத்திரம் வேண்டாலும் ஓதிக்கிறலாம். ஆனா முதல் 2 ரக்காத்துல ஓதுறது கொஞ்சம் கூடவும், பிந்தின 2 ரக்காத்துல ஓதுறது கொஞ்சம் குறைச்சலாவும் இருக்கணும். இல்லைங்களா? இல்லையா? இதுல இருந்து சரி ஓதுறோம். ஒருத்தனுக்கு ஒரு சூறா தான் தெரியுது, அல்ஹம்து தெரியும், குல் ஹுவல்லாஹ் சூறா தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. திருப்பி திருப்பி அதையே 4 ரக்காத்துலையும் ஓதிட்டு இருக்கலாமா? ஓதலாம், அழகா ஓதலாம். ஒரே சூறா அதை தெரியுதுன்னு வேண்டிய 50 சூறா ஒருத்தனுக்கு தெரியுது, வேணும்டா ஓதலாம். 50 சூறா அவனுக்கு தெரியுது, என்ன செய்யறான்? முதல் ரக்காத்துலையும் அல்ஹம்து ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்னாஹு ஓதி முடிக்கிறான். 2வது ரக்காத்துலையும் அல்ஹம்து ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்னாஹு ஓதுறான். 3வது ரக்காத்துல இப்படி ஓதலாம். ஒருத்தன் இப்படி ஓதலாமா ஓதக்கூடாதா? தாராளமா ஓதலாம். ஒரே ஆயத்தை ஒரே சூறாவை என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, முஆத் இப்னு அப்துல்லாஹில் ஜுஹனி என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில ஓதினார்கள். என்ன ஓதினார்கள்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். ஃபி ரக்காத்தைனி கில்தைஹிமா, 2 ரக்காத்திலையுமே அதையே திருப்பி திருப்பி ஓதுனாங்க. முதல் ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதிட்டு என்ன ஓதுனாங்க, இதா ஸுல்ஸிலத்து ஓதுனாங்க. 2வது ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு இதா ஸுல்ஸிலத்து ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சூரா மனப்பாடம் இல்லைன்னு அர்த்தம். வேற சஹாபி ஓதி இருந்தாலாவது அவருக்கு வேற சூரா தெரியாதுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் மறக்கவே மாட்டாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் மனதை இருக்குன்னு சொல்லிவிடலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான். குர்ஆன்ல இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனா, நபியே நாம் வஹி அறிவிக்கும் பொழுது நீ அவசரப்பட்டு நாக்க அசைக்காத, இந்த குர்ஆனை உம்முடைய இதயத்திலே பதிய செய்வது நம்முடைய கடமைன்னு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தெரியும், மறந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இயலாது குர்ஆனை பொறுத்த வரைக்கும். அதனால தெரிஞ்சேதான் ஓதி இருக்கிறார்கள். என்ன ஓதி இருக்கிறாங்க? முதல் ரக்காத்துல ஓதின அதே சூறாவையே 2வது ரக்காத்திலும் ஓதி இருக்கிறாங்க. அப்படி ஓதுவதாக இருந்தால் யாரையும் நம்ம தடுக்க முடியாது. முதல் ரக்காத்துல ஓதின அதே சூறாவை என்ன செய்யலாம், 2வது ரக்காத்திலையும் ஓதலாம். இது ஒரு ஆதாரம். இது எங்க இருக்குது? அபூதாவுதுலையும் பைஹக்கிங்கிற கிதாபுலையும் இருக்குதுங்க. சரி, இது போக இன்னொரு ஆதாரத்தையும் பார்க்குவோம். ஒருத்தர் என்ன, இன்னொரு ஆதாரம், அது வேற ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லி தர்றேன். சூறாக்கள் குர்ஆன்ல எந்த வரிசையில் அமைஞ்சிருக்குதோ அந்த மாதிரி தான் ஓதணும், மாத்தி ஓதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? குர்ஆன்ல எந்த மாதிரி இருக்குதோ அதே தர்த்தீப்ல தான் ஓதணும். உதாரணமா அமைஞ்சு கடைசி ஜூஸ் எடுப்போம், தான் விளங்கும். இப்ப
இந்த இருக்கு அம்மையத்தை சாலுன்னு இருக்கு. என்ன இதை ஓதிட்டு ஒன்னாவது ஜியாத்தி ஓதணும். ஒன்னாவது ஜியாத்தி ஓதிட்டு என்ன செய்யக்கூடாது, அம்மையத்தை சாலுன்னு ஓதக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இதை ஓதிட்டு வேண்டாலும் என்ன செய்யலாம், இதை ஓதலாம். இதை ஓதிட்டு வேண்டாலும் 10-20 ஆளுக்கு அப்புறம் இதை ஓதலாம். அது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. அதுக்குரிய ஆதாரத்தை பார்ப்போம். அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. ஹதீஸ் நமக்கு ஆதாரம் இருக்குது. சும்மா எழுதி வச்சுக்கிறாங்க ஃபிக்ஹ்ல மக்ரூஹ்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குங்க. ஃபிக்ஹ் கிதாபுல பார்த்தா என்ன செய்வாங்க, கீழே இருந்து மேலே வர்றது மக்ரூஹாம். ரசூலுல்லாஹ் செஞ்சது மக்ரூஹ். ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குதுங்க. அதை போய் என்ன செய்யறாங்க, இந்த ஆளுக்கு மக்ரூஹ் வெறுக்கத்தக்கதான். எங்க போய் சொல்றது பாருங்க, இருக்கு ஹதீஸ் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். ஹுதைஃபாங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் தொழுதேன். ஒரு இரவு நஃபில் தொழுகை சொல்ல போறது. இது மாதிரி நீங்க போய் ஜமாத்துல இமாமா இருக்கிறாள் செஞ்சிடக்கூடாது. பெரிய சூறாலும் ஓதக்கூடாது. இமாமா இருக்கிறது சின்ன சின்னதா ஓதணும் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவு நான் தொழுதேன். தொழும் பொழுது ஃபஃப்தஹல் பக்ரா, பக்ரா சூறாவை ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாட்டு வீட்டுல தொழும்போது நினைச்சிட்டாங்க சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு நினைச்சிட்டாங்க. சூரத்துல் பக்ரா இருக்கா இல்லையா, அலிஃப் லாம் மீம், அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆரம்பிச்ச உடனே இவருமே நின்னுட்டாரு கூட சேர்ந்துக்கிட்டு. இவர் நினைச்சுக்கிறாரு ரொம்ப ஓதிட்டு இருக்காங்க. 100வது ஆயத்துல என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா ருக்கு செய்வாங்க. எத்தனை செய்வாங்க, 100 ஆயத்து ஓதிட்டு என்ன செய்வாங்க, ருக்கு செய்வாங்க என்று இவரா நினைச்சுக்கிட்டாரு. சொல்றாரு ஃபகுல்து யர்கஉ இந்தல் மியாத்தி, 100வது ரக்காத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், ருக்கு செய்வார்கள் என்று நானாக சொல்லிக் கொண்டேன். ருக்கு செய்யல, 101வும் போகுது. 100 ஆயத்தையும் தாண்டி என்ன செய்யுது, 101வது ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத போறாங்க. சும்மா மலா ஃபகுல்து யுஸல்லி பிஹா பி ரக்காத்தின், முழு பக்ரா சூராவை என்ன செய்வாங்க இந்த ரக்காத்தில். பக்ரா சூராவில் எத்தனை ஆயத்து தெரியுதா, இதுதான் பக்ரா சூராவுடைய முடிவு. 286 ஆயத்து இருக்கு. எத்தனை இருக்கு, 286 அவ்வளவு இருக்கு சூரத்துல் பக்ராவுல. இந்த 286 ஆயத்தையும் ஒரு ரக்காத்தில் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. பக்ரா சூராண்டா இதான், பக்ரா சூரா ஓதி முடிச்சிடுறாங்க. ஓதின உடனே மறுபடியும் பக்ரா சூரா முடிச்சுட்டா ருக்கு செய்வாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. பக்ரா சூரா நினைச்சிட்டாங்க, மறுபடியும் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஓதுனாங்க, அதாவது சும்மஃப்தஹன் நிசா. பக்ராவுக்கு அடுத்து உள்ள சூரா எதுங்க, சூரத்து ஆல இம்ரான் போட்டிருக்கா. பக்ரா சூரா முடிஞ்சு இருக்கு, சூரத்து ஆல இம்ரான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பக்ரா சூரா ஓதிவிட்டு ஆல இம்ரானை விட்டுப்படுறாங்க. ஆல இம்ரானை விட்டுவிட்டு எதை ஓதுறாங்க, நிசா இருக்கு பாருங்க, சூரத்து நிசா. சூரத்து நிசா இந்த சூரா இருக்குல்ல, இதை ஓதிடுறாங்க. அவ முதல்ல என்ன ஓதுனாங்க, ஒரு ரக்காத்துலங்க பக்ரா சூரா ஓதுனாங்க. வரிசையா தான் ஓதணும்னா எதை ஓதணும், ஆல இம்ரான்ல ஓதணும். ஆல இம்ரான்ங்கிற சூறா விட்டுவிட்டு எங்க போயிட்டாங்க, நிசாவை ஓதுனாங்க. சரி, நிசா ஓதிட்டு அப்படி இப்போ தொடரல, திரும்ப ஆல இம்ரானுக்கு வர்றாங்க. நிசா ஓதிட்டு செய்றாங்க, திரும்ப ஆல இம்ரான் வர்றாங்க. அப்ப எப்படி வேணாலும் வர, நல்ல விளங்கி போச்சா, எப்படி அழகா ஹதீஸ் தெளிவா இருக்கு பாருங்க. சும்மஃப்தஹன் நிசா, சூரத்து நிசாவை ஓதினார்கள். சும்மஃப்தஹ ஆல இம்ரான், நிசா ஓதிட்டு என்ன செய்றாங்க, ஆல இம்ரானை துவக்குறாங்க. துவக்கிட்டு அப்புறமேல் ருக்கு செய்றாங்க. இரவு தொழுகையில் நின்று தொழும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்தையும் சொல்லுவாங்க. அப்ப பக்ரா ஓதிட்டு முறைப்படி வர்றதா இருந்தால் ஆல இம்ரானை ஓதி அப்புறம் நிசாவுக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, பக்ராவுல இருந்து ஒரு சூறாவை தாண்டி போய் நிசா ஓதிவிட்டு நிசா முடிச்சுட்டு மறுபடியும் இப்படி தாண்டி ஆல இம்ரானுக்கு வந்துட்டு அதை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, ருக்கு செய்திருக்கிறார்கள். இதுல என்ன வழங்குது, இப்படி இருந்து வரலாம், ஒரு சூறாவை தாண்டிக்கிறவும் செய்யலாம். அதுவும் வழங்குதுல, இப்படி கீழே இருந்து வரிசையாகவும் வரலாம், தாண்டி கூட என்ன செய்யலாம், போதலாம். பக்ராவுல இருந்து எங்க தாண்டியாச்சு, நிசாவுக்கு தாண்டியாச்சு. அது மாதிரி இப்ப நீங்க ஓதுறீங்க, சின்ன சூறா தானே மனப்பாடம் இருக்கு, அதுக்காக சின்னதுல எடுத்து காட்டுவோம். அலம் நஷ்ரா ஓதுறீங்க, ஓதிட்டு ஒத்தினு உங்களுக்கு தெரியாது, சூரத்துல் கலம் இருக்கிறது தெரியாது, அலக்கு சூறாவும் தெரியாது, இன்னான்லாம் தெரியும், ஓதிக்கிட்டு போங்க, பிரச்சனை இல்ல. வரிசையா தான் ஓதணும் இல்ல. அலம் நஷ்ரா ஓதிட்டு என்ன செய்யலாம், நீங்க இன்னான்லாம் ஓதிக்கலாம். இன்னான்லாம் அடுத்து உள்ள ஒரு சூறா உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, பிரச்சனை இல்ல. குழு வல்லா சூறா உங்களுக்கு தெரியும், ஓதுங்க, இது பிரச்சனை கிடையாது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைச்சிருக்காங்க, ஓதி காட்டிருக்கிறாங்க. அது மாதிரி குழு வல்லா சூறா ஓதிட்டீங்க, அதுக்கப்புறம் குல்யா அய்யுல் காஃபிரூன் இங்க வரலாம். எப்படின்னா அவ்வளவு மக்ரூம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஓதி இருக்கிறாங்க. நமக்கு ஆதாரம் இருக்குது. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, இது முஸ்லீம்ல இருக்குது, அஹ்மதுல இருக்குது,
நசையிலையும் இருக்குங்க. முஸ்லீமும் அஹ்மது நசை ஆகிய 3 நூல்களில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனது. இன்னொரு ஹதீஸ், சில பேர் கேட்பாங்க, இது நஃபில் தொழுகையில் தான் அப்படி ஓதலாம், ஃபர்லு தொழுகையிலாம் என்ன ரசூலுல்லாஹ் தனியா தொழுகை தானே, ஃபர்லு தொழுகையிலாம் அப்படி ஓதக்கூடாதுன்னு சொல்லி யாராவது கேட்டாலும் கேட்கக்கூடும். அதுக்காக வேண்டி இன்னொரு ஆதாரம், வரலையும் ஓதலான்னு காட்டுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு ஆதாரம்னு வச்சுக்கிறோம். அது ஒரு அன்சாரி மதீனாவாசி ஒரு மனிதர் இருந்தார், சஹாபி. அவர் குபா என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கு, தெரியுமில்ல உங்களுக்கு? குபா தான் இஸ்லாமிய வரலாற்றிலே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு பிறகுதான் எது கட்டப்பட்டது? மஸ்ஜித் நபவி இருக்குது, அது கட்டப்பட்டது. இப்ப மஸ்ஜித் நபின்னு சொல்றவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்னு அது பிந்தி கட்டப்பட்டதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்தது எங்க? குபாவுக்கு தான். குபாவில தான் இறங்குறாங்க. குபா என்பது மக்காவில இருந்து வரும் பொழுது குபாவை தாண்டி தான் எதுக்கு போகணும்? மதீனாவுக்கு போகணும். அதாவது கோயம்புத்தூர் வச்சுக்கிறோமே, இந்த கோயம்புத்தூருடைய ஃபர்ஸ்ட் எது திருச்சியில இருந்து வந்தா? ஃபர்ஸ்ட் ஊர் எதுங்க திருச்சியில இருந்து வரும்போது? ராமநாதபுரம் வச்சுக்கிறோம். இப்ப ராமநாதபுரம் வச்சுக்கிறோம், அது ராமநாதபுரத்துக்கு தான் இங்க வருவோம். இந்த பள்ளின்னு வச்சுக்கிறோம். முதல்ல ரசூலுல்லாஹ் எங்க தான் வர்றாங்க? ராமநாதபுரத்துல கொஞ்ச நாள் தங்கி அங்க ஒரு பள்ளிவாசல கட்டி விட்டு அப்புறம் தான் எங்க வர்றாங்க? இங்க வர்றாங்க. விளங்குறதுக்காக சொல்றேன், இங்க வந்தாங்க நுழைங்கிற கூடாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி தான் முதல்ல கட்டின பள்ளி அது குபா. அந்த குபா என்ற பள்ளிவாசல்ல இங்க அப்புறமேல் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அங்க மஸ்ஜித் நபவி வேற பள்ளி கட்டிட்டு இருந்துட்டாங்க. அந்த பள்ளிக்கு ஒரு ஆளை இமாமா போட்டிருந்தாங்க, போய் தொழ வைக்கிறதுக்காக வேண்டி, அன்சாரியை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, தொழுவ ஆரம்பிச்ச உடனே அல்ஹம்து சூரா ஓதுவார். அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் அந்த சூரா ஓதுவார். ஓதிட்டு தான் அப்புறம் எந்த சூறாவையும் ஓதுவார். ஒவ்வொரு ரக்காத்துல இப்படி அவருக்கு அல்ஹம்து ஓதி குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு தான் என்ன செய்வாரு? வேற சூறாவுக்கு ஒரு போவாருங்க. இவருடைய பழக்கம் தான். போய் இமாமாக்கி வச்சா இவர் என்ன பண்றாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி போடுறது. அப்புறம் குல் ஹுவல்லாஹு ஓதிவிட்டு இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரும்பாரு. அடுத்த ரக்காத்துல எந்திரிப்பாரு, அல்ஹம்து ஓதி குல் ஹுவல்லாஹு ஓதிவிட்டு தான் அப்புறம் என்ன செய்வாரு? குல் ரப்பில் பழக்கும்பாரு, அல்லது இதா ஜா நஸ்ருல்லாஹ்னு ஓதுவாரு. அப்ப குல் ஹுவல்லாஹுவையும் அல்ஹம்துவையும் ஓதாமல் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு சூறா ஓதுறதே கிடையாது. இந்த நிலையில இருந்தவன அங்க உள்ள மக்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. இன்னும் நீ எப்ப பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஓதுறன்னு பார்த்தா விட்டா நீ உனக்கு இதே வேலையா இருக்குது. எப்ப பார்த்தாலும் அல்ஹம்துக்கு பிறகு என்ன செய்யற? குல் ஹுவல்லாஹு ஓதி ஒரு புது முறைய நீ ஏற்படுத்துறிய. குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு அப்புறம் எதுக்கு ஒரு சூறா ஓதுற? அல்ஹம்து ஓதிட்டு அடுத்த சூறா ஓத வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இப்படித்தான் ஓதுவேன், விரும்புனா நம்மளை வச்சுக்கிறங்க. அவர் சொல்றாரு, இல்லன்னா நீங்க வேற ஆளை வச்சுக்கிறங்க, நான் இதை விட மாட்டேன். நான் எப்படித்தான் ஓதுவேன்? அல்ஹம்து ஓதுவேன், குல் ஹுவல்லாஹு ஓதுவேன், அப்புறம் தான் வேற சூறா ஓதுவேனே தவிர உங்களுக்கு விருப்பமா இருந்தா வேற ஆளை வச்சுக்கிறீங்க. நான் தொழுவச்சா எப்படித்தான் தொழுவிப்பேன், இப்படித்தான் தொழ வைக்குவேங்கிறாரு. அவங்களுக்கும் இவர் ரசூலுல்லாஹ் அவளை நியமிக்கப்பட்டவர், நல்ல மனிதரும் கூட, அங்க உள்ளதுலயே நல்ல ஓத தெரிஞ்சவரும் கூட. இவரை விடுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நீங்க தான் ஏன் தொழுவிக்கணும், ஆனா நாங்க சொல்ற மாதிரி தொழுவிக்கணுங்கிறாங்க. அது நடக்காதுங்கிறாரு இவரு. உடனே கேஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாங்க. யார் சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி நியமிச்சு வச்சிருக்கீங்க, அந்த ஆள் என்ன பண்றாரு? அல்ஹம்து ஓதி இந்த மாதிரி குல் ஹுவல்லாஹு ஓதி அப்புறமா ஒரு சூறா ஓதுறாரு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் செய்யற, அவங்க சொற்படி செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் இன்னி உஹிப்புஹா, எனக்கு குல் ஹுவல்லாஹு சூரா ரொம்ப பிரியமா இருக்கு, நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன், அதனுடைய தத்துவம் அந்த கொள்கை என்ன ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்காது, ஓதாம எனக்கு இருக்க முடியல, நான் அவ்வளவுக்கு விரும்புறேன் அந்த சூறாவேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னா, நீ அதை நேசிப்பது உன்னை சொர்க்கத்திலே சேர்க்கும், அங்கீகாரம் கொடுத்துறாங்க. கண்டிக்கல, இனிமே அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ரொம்ப விரும்புயா, சரி இப்ப குர்ஆனை தானே விரும்புற, வேற ஒண்ணு விரும்பலையே, ஓதிட்டு போன்ட்டாங்க. அப்ப இவர் என்ன எப்படி ஓதிருக்காரு? அல்ஹம்து ஓதி குல் ஹுவல்லாஹு ஓதி அப்புறம் தான் மத்த சூறா ஓதுவார்னா, குல் ஹுவல்லாஹு கடைசியில உள்ள சூறாவாகும், கடைசியில 3வது சூறா. அப்ப அதுக்கு பிறகு வேற இன்னா அன்ஸல்நாஹு ஓதுனார்னு சொன்னாலும் தர்த்தீப் மாறி போயிருது. குல் ஹுவல்லாஹுக்கு அடுத்து இன்னா அன்ஸல்நாஹு வர்றாரு, அலம் தர கைஃப ஓதி இருந்தாலும் மாறி போயிருது. இப்படிதானே போகுது. அப்ப ஒரு தர்த்தீபை மாத்தி ஓதி இருக்கிறாரு. அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல, ஆதரிச்சிருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொன்னா நமக்கு இது பெரிய ஆதாரம். எப்படி வேணாலும் ஓதலாம் குர்ஆனை. சரி, அது போக முழுசா தான் ஓதணுமா? அது ஒரு கேள்வி வருதுல. ஒரு சூறாவை முழுசா தான் ஓதணுமா, ஒரு சூறாவில கொஞ்சத்தை ஓதலாமா, ஒரு சூறாவிலே இடையில இருந்து ஓதலாமா? உதாரணமா ஒரு சூறா இருக்கு, சப்பி ஹிஸ்மன் இருக்கு, சப்பி ஹிஸ்மன் தான் ஆரம்பிக்கணுமா, அல்லது இடையில இருந்து ஒரு இடத்துல இருந்து
ஆரம்பிச்சுக்கலாமா? அதுல ஒரு பக்ரா சூரா இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, திடீர்னு இடையில இருந்து ஆரம்பிச்சுக்கலாமான்னு கேட்டா எப்படி வேண்டாலும் என்ன செய்யலாம். இப்ப நான் சொன்ன ஆதாரம் சொல்லல இல்லையா இந்த இந்த நிகழ்ச்சிக்கு? இது வந்து புகாரில இருக்குங்க. இப்ப நான் சொன்னது குல்ஹுவல்லா அல்ஹம்து ஓதி விட்டு குல்ஹுவல்லா சூரா